இது உடனடியாக தீரப்போறதில்ல. இதனுடைய விளைவுகள் இந்தியாவையும் கடுமையாக பாதிக்கும். கேஸ் விலையை பொறுத்தவரையில் இன்னைக்கு 50 ரூபா திடீர்னு கூப்பிட்டாங்க. கமர்ஷியல் யூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹோட்டல்களுக்கு தேவையான கேஸ் சப்ளை நிறுத்தப்பட்டு விட்டது. அதனாலதான் பெங்களூர்ல நேற்றே அறிவிப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு ஹோட்டல்களை மூடிட்டாங்க. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும் போது அதனுடைய பாதிப்பு யாரெல்லாம் பாதிக்கும்னா ஓனரை மட்டும் இல்லை, அங்க வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள். எத்தனை நாளைக்கு வேலை இல்லாம அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க? நீங்க ஊருக்கு போங்க, நாங்க எப்ப திருப்பி கூப்பிடுறோமோ அப்போ வாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்குறோம், பெரும்பாலான ஹோட்டல்கள்ல வேலை பார்க்கறது வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்தும் வட இந்தியாவிலிருந்தும் வந்தவங்க தான். அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. பெட்ரோலிய பொருட்களுடைய விலை கூடும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுடைய விலையும் கூடும். இன்னைக்கு நீங்க கார்ல பைக்ல போய் பழகிட்டீங்க, கூடுதல் விலை கொடுத்து கூட அதை வாங்குறதுக்கு தயாரா இருப்பீங்க. தற்காலிகமாக கூட அதை சமாளிச்சுக்கலாம். இன்னும் இந்த அரசு என்னைக்குமே கூட்டுனதை குறைக்கிறது இல்லை. விலை கூடுறது மட்டும் இல்லை, கிடைக்குமான்ற கேள்வி இருக்கு. பற்றாக்குறை என்பது எப்படி போயிடும்னா, ஒரு கட்டத்துல உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு கிடைக்காது. அப்போ நீங்க அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கை முறையே மாற்ற வேண்டியது இருக்கும். நீங்க பைக்ல கார்ல போறதுக்கு பதிலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறதுக்கு பார்க்கணும், ட்ரெயினை மெட்ரோவை யூஸ் பண்றதுக்கு பார்க்கணும். நாம போதுமான அளவுக்கு இன்னும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆகல. கேஸ் உற்பத்தியை குவைத் மாதிரி உள்ள நாடுகள் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதனால உங்களுக்கு கேஸ் வெளியில இருந்து வர்றது நின்று போச்சு. அதனாலதான் இப்ப வேற வழி இல்லாம ஹோட்டல்கள் மூடுற அளவுக்கு கேஸ் சப்ளையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது ஹோட்டலோட நிக்காது, அடுத்தால வீட்டுக்கும் வரும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பொருளாதார அறிஞர் திரு தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஏதோ ஒரு மூலையில போர் நடந்து கொண்டிருக்கிறது, அரபு தேசத்தில் தான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, நமக்கு இந்தியாவுக்கு என்ன பெரிதும் பிரச்சனை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஒரு சாமானியனுடைய பிரஜையினுடைய மனோநிலை அவ்வாறாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் போர் 10 நாட்கள் கடந்த பிறகுதான் நமக்கு தெரிய வருகிறது, இந்த போர் என்பது அந்த நாட்டுக்கு, அந்த இரு நாடுகளுக்கு இடையேயான அந்த பிரச்சனை மட்டுமல்ல, மாறாக அது உலக நாடுகளுக்கு பெரிய ஒரு சிக்கலை அது ஏற்படுத்தும் என்ற ஒரு விவகாரம் ஒவ்வொரு சாமானியனும் தற்போது உணர துவங்கி இருப்பார்கள். சிலிண்டரினுடைய தட்டுப்பாடு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பல உணவகங்கள் மூடும் அபாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பல மாநகரங்கள், இந்தியாவிலே பிரபலமான மாநகரங்கள், பெங்களூரிலே மூடப்பட்டு விட்டன பல ஹோட்டல்கள். அதே போல மதுரையில் இன்னும் ஓரிரு நாட்களில் மூடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலும் இன்றே பல உணவகங்களில் வெரைட்டியான உணவகங்கள் நிறுத்தப்பட்டு விட்டன. இன்னும் ஓரிரு நாட்களில் கையிருப்பை பொறுத்து தான் நாங்கள் திறப்போம் அல்லது அங்கு மூடப்படும் என்ற ஒரு அபாயம். இது ஒரு பக்கம் இருக்க, பெட்ரோல் டீசல் விலை என்ன ஆகும் என்று தெரியவில்லை. உயருமா? அப்படி நம்ம உயர்ந்தால் பிரச்சனை இல்லை, அது இன்டரிமாக உயரும் பட்சத்தில் அதை சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் மத்திய பாஜக அரசு உயர்ந்தால் இதுவரை குறைத்ததாக சரித்திரம் இல்லை. அது ஒரு அச்ச உணர்வோடு அணுக வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. என்ன நிலைமை தற்போது இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது? வணக்கம். உங்க சேனல்ல யூனியூஸ் தமிழ்ல தான் இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனேயே அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்னு சொல்லி பல்வேறு விவாதங்கள் நடத்தி இருக்கிறீங்க. அதை உங்களை பாராட்டுறேன். ஏற்கனவே நம்ம ஆரம்ப கட்டத்திலே யுத்தம் தொடங்கின முதல் நாள் பேசும்போதே சொன்னோம், இது உடனடியாக தீரப்போறதில்லை, இதனுடைய விளைவுகள் இந்தியாவையும் கடுமையாக பாதிக்கும். பெட்ரோலிய பொருட்கள் விலை $100 மேல போகும்னு சொன்னோம், ஏற்கனவே போயிடுச்சு. கேஸ் விலையை பொறுத்தவரையில் இன்னைக்கு 50 ரூபா திடீர்னு கூப்பிட்டாங்க. கேஸ் விலை வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய கேஸ் தான் இப்ப சப்ளை பண்றாங்க. கமர்ஷியல் யூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹோட்டல்களுக்கு தேவையான கேஸ் சப்ளை நிறுத்தப்பட்டு விட்டது. அதனாலதான் பெங்களூர்ல நேற்றே அறிவிப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு ஹோட்டல்களை மூடிட்டாங்க. நீங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு நமக்கு எனர்ஜி சஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லிட்டு
இப்ப திடீர்னு திரும்பி போய் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, விறகுக்கு மாறுங்கள். வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்? ம். இதுல ஒரு இது பாசிட்டிவா நான் பாக்குறது என்னன்னு சொன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மண்பானை சமையல் அப்படின்னு சொல்லி இன்னும் அடுப்புக்கறி யூஸ் பண்ணி சமைச்சிட்டு இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் கொஞ்சம் இருக்கு. அது நிலைச்சு நிக்கும். அவங்களுக்கு நல்ல சேல்ஸ் வரும். ஆனா இன்னைக்கு கேஸ் வச்சுதான் சாதாரண ரோட்டோர கடைகள்ல கூட பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுவிடும். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும் போது அதனுடைய பாதிப்பு யாரெல்லாம் பாதிக்கும்னா ஓனரை மட்டும் இல்ல, அங்க வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எத்தனை நாளைக்கு வேலை இல்லாம அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நீங்க ஊருக்கு போங்க, நாங்க எப்ப திருப்பி கூப்பிடுறோமோ அப்படி அப்போ வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாக்குறோம், பெரும்பாலான ஹோட்டல்கள்ல வேலை பார்க்கறது வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்தும் வட இந்தியாவில இருந்தும் வந்தவங்க தான். அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. கஷ்டம் இருந்தாலும் நம்ம எப்படியோ வீட்டு மாசத்துக்கு கொஞ்சம் ரூபாய் அனுப்பலாம் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை காட்டும். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, பெட்ரோலிய பொருட்களுடைய விலை கூடும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுடைய விலையும் கூடும். இன்னைக்கு நீங்க கார்ல பைக்ல போய் பழகிட்டீங்க, கூடுதல் விலை கொடுத்து கூட அதை வாங்குறதுக்கு தயாரா இருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி தற்காலிகமாக கூட அதை சமாளிச்சுக்கலாம். இந்த அரசு என்னைக்குமே கூட்டுனதை குறைக்கிறது இல்லை. கோவிட் வந்த நேரத்துல ரயில்வேல கொடுத்த 60 வயசுக்கு மேல பயணம் செய்யறவங்களுக்கு ஒரு கன்செஷனல் ரேட் ஆஃப் டிக்கெட் இருந்தது. கோவிட் காலத்துக்காக அவங்க டிராவல் பண்றதை குறைக்கணும்ன்றதுக்காக அதை குறைக்கிறோம்னு சொன்னாங்க. கோவிட் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருடங்கள். இன்றைக்கும் அதே தான் தொடருது. அப்போ நீங்க சொன்னது கரெக்டான அனாலிசிஸ். இந்த அரசாங்கம் கூட்டுனதை குறைக்காது. இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த பெட்ரோலிய பொருட்கள் ஒரு காலத்துல பல்வேறு நாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்ம வந்து அமெரிக்காவை சார்ந்து போகக்கூடிய சூழலுக்கு வந்துட்டோம். ரஷ்யா நமக்கு குறைந்த விலையில கொடுத்துட்டு இருந்தது. இடையில ரஷ்யாவில இருந்து வாங்குறத ரொம்ப குறைச்சாங்க. இப்ப ட்ரம்ப் சொல்றாரு 1 மாசத்துக்கு நீங்க வாங்கிடுங்க. என்ன ஏற்றுமதி இறக்குமதின்றது இப்படி காயலாங்கடை நடத்துற மாதிரியா? இப்ப போய் அங்க வந்து போய் ரஷ்யாவில சரி எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுங்கன்னு சொன்னா அவங்க சொல்றது அந்த பழைய விலைக்கு தர முடியாதுன்ட்டாங்க. இப்ப விலையெல்லாம் கூடி போச்சு, அதுக்கு ஏற்றபடிதான் நீங்க வாங்கணும். அப்போ அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்க போகுது. என்டையர் இண்டஸ்ட்ரி கடுமையாக பாதிக்கப்படும். எல்லா விதமான இண்டஸ்ட்ரியும் பாதிக்கப்படும். ஐடி இண்டஸ்ட்ரியும் பாதிக்கப்படும். இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பெட்ரோலியம் இறக்குமதியில ஒரு கணிசமான பகுதி ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியினுடைய கம்பெனி இறக்குமதி செய்து அதை சுத்திகரித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு. அப்போ உடனடியாக அந்த ஏற்றுமதியை தடை செய்யணும். அதே மாதிரி கடலுக்கடியில பெட்ரோலியம் எடுக்கிறதுல பாம்பே ஹைல ரிலையன்ஸினுடைய யூனிட் இருக்கு. அவங்க ஏற்கனவே ஓஎன்ஜிசியினுடைய பெட்ரோலியத்தை திருடிட்டு இருக்காங்கன்னு கோர்ட்ல கேஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த உற்பத்தி வந்து உடனே உள்நாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், வெளியில போகக்கூடாதுன்றத சொல்லணும். அதே மாதிரி அவருடைய ரொம்ப நெருங்கனமானவர் தானே பிரதமருக்கு அதானி, கௌதம் அதானி. கௌதம் அதானியை நீங்க சோலாரை இன்க்ரீஸ் பண்ணுங்க, எல்லா விதமான எனர்ஜி சேவிங்கான வழியை நீங்க செய்யுங்கன்னு சொல்லட்டும். செய்வாரான்னு பார்ப்போம். நம்ம அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டத்தில் இருக்கிறது வரைக்கும் நீங்க சொன்னா கேட்பாங்க. இன்னைக்கு ஓஎன்ஜிசிய உற்பத்தியை கூட்ட சொல்லியிருக்காங்க, கூட்டுவாங்க.
பெரிய அளவு கூட்ட முடியாது திடீர்னு. நீங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல உருவாக்கணும்ல, எக்யூப்மெண்ட்ஸ் முதல்ல ரெடி பண்ணணும்ல. நான் வடகிழக்கு மாநிலத்துல வேலை பார்த்ததுனால அஸ்ஸாம்ல நிறைய தடவை டிராவல் பண்ணும்போது பார்த்திருக்கிறேன். இந்த எண்ணெய் உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் எல்லாம் அப்படியே தீ எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கேஸை ப்ரிசர்வ் பண்றதுக்கான முயற்சியை செய்யல. பல இடங்கள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கண்டறிந்த பிறகும் ஓஎன்ஜிசியை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண விடல. அதனால இப்போ திடீர்னு நீங்க கூட்டுங்கன்னு சொன்னா அவங்களால பெரிய அளவுக்கு கூட்ட முடியாது. அப்போ பெட்ரோலிய பொருட்கள்னு போகும்போது பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், மண்ணெண்ணெயா இருக்கட்டும், எல்லாத்தினுடைய விலையும் கூட போகுது. விலை கூடுறது மட்டும் இல்லை, கிடைக்குமான்ற கேள்வி இருக்கு. பற்றாக்குறை என்பது எப்படி போயிடும்னாக்கி ஒரு கட்டத்துல உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்குறது கிடைக்காது. அப்போ நீங்க அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கை முறையே மாற்ற வேண்டியது இருக்கும். நீங்க பைக்ல கார்ல போறதுக்கு பதிலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறதுக்கு பார்க்கணும். ட்ரெயினை மெட்ரோவை யூஸ் பண்றதுக்கு பார்க்கணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது நமக்கு செலவு குறையுது. அப்போ நீங்க நிறைய பேர் கார் யூஸ் பண்றதையும் 2 வீலர் யூஸ் பண்ணையும் குறைச்சிட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய சேவிங் வரும். லாரியை நீங்க நிறுத்த முடியாது, டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் பொருட்கள். பஸ்ஸை நிறுத்த முடியாது, மக்கள் ஒரு ஆபீஸுக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். நாம போதுமான அளவுக்கு இன்னும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆகல. ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்றதுக்கே உங்களுக்கு பெட்ரோலிய பொருட்கள் தேவைப்படுது அல்லது நிலக்கரி தேவைப்படுது. ஸோ இப்படி ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுல என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு பஹ்ரைன் கணிசமான அளவுக்கு பெட்ரோலிய பொருட்கள் தந்துட்டு இருந்தது. அதே மாதிரி ஈரான்ல தெஹரான்ல இருந்தும் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது முழுமையா நின்று போச்சு. அந்த ஹார்மஸ் ஜலசந்தி பற்றி நம்ம முன்னாலே பேசியிருக்கிறோம். அது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா அடாவடித்தனம் பண்ணி நாங்க உடனடியாக அவ்வளவு பேரையும் அடிச்சு தள்ளிடுவோம், நாங்க தள்ள முடியாதுன்றது இன்னைக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அமைதியா இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, ஈரான் ஒரு சவாலான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய தூதரங்களை மூடுவாங்களோ அவங்களுக்கு நாங்க ஹோர்மஸ் வழியா அவங்க கப்பல் போறதுக்கு அலோ பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய கப்பல்கள் 30க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஆங்காங்கே நின்றுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. கேஸ் உற்பத்தியை குவைத் மாதிரி உள்ள நாடுகள் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதனால உங்களுக்கு கேஸ் வெளியில இருந்து வர்றது நின்று போச்சு. அதனாலதான் இப்ப வேற வழி இல்லாம ஹோட்டல்கள் மூடுற அளவுக்கு கேஸ் சப்ளையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது ஹோட்டலோட நிக்காது, அடுத்தால வீட்டுக்கும் வரும். இந்த யுத்தம் அவங்க நினைச்ச மாதிரி 10 நாளையிலயும் நிக்கல, 4-5 வாரம்னு சொன்னாரு, அதுவும் நிக்க போறதில்ல. ஈரான் குறைந்தது 6 மாதம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவங்க புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க, அருமையான யுக்திகளை பயன்படுத்துறாங்க. இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது. இவங்க ஆவேசத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செய்யறாங்க, எல்லா எண்ணெய் கிடங்குகளையும் குண்டு வீசுறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா ஈரான்ல மிகப்பெரிய ஒரு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல நிறைய குண்டுகளை போட்டு மொத்தமா தீப்பிடிச்சு எரியுது. நான் இப்ப எல்லாத்தையும் நம்புறது இல்லை. ஏன்னா இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வருது. ஆனா இது துருவ் ரத்தி போட்ட வீடியோல பார்த்தேன். அவரை நம்பலாம், ஆதென்டிகா இல்லைன்னா போட மாட்டார். அதனால ஈரான் என்ன அறிவித்திருக்குதுன்னு சொன்னா, இதன் விளைவாக அமில மழை பெய்ய போகிறது. ஆசிட் மழை, ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் வந்தாச்சுன்னாக்கி தோல்கள் எல்லாம் பொத்து போகும். அதனால வீட்டை விட்டு வெளியே வராதுங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வீட்டை விட்டு வெளியே வரணும்னா குறைந்தபட்சம் முகக்கவசம் போட்டுக்கிடுங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உடனே ஈரான் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள்ல அவங்களுடைய புதிய கரம்ஷா சொல்லக்கூடிய புதிய ஏவுகணை வரிசையா போட்டாங்க. அங்க தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சார் இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்ப ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு ஒரு வாக்குறுதியும் சொல்லி இருக்கிறாரு.
இது வந்து ஒரு இடைக்கால ஒரு உயர்வு தான். இது இந்த விலைய நீங்க சின்ன விலை தான் நீங்க குடுக்குறீங்க. ஒண்ணும் பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. ஒரு 1 மாசம் பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நாங்க ஈரான்ல வந்து ஒரு சூழ்நிலைய வந்து நாங்க எட்டியதுக்கு பிறகு, திரும்பவும் நல்ல ஒரு வீழ்ச்சி அடைந்த க்ரூட் ஆயில் வந்து கிடைக்கும். விலை குறைஞ்சிரும். 1 மாசம் கொஞ்சம் காத்துக்கங்க. அதுக்கு உண்டான கொஞ்சம் சின்ன விலை குடுங்க. நாங்க வந்து தீவிரவாதத்த ஒழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வாக்குறுதி குடுத்திருக்காரு. அப்ப ட்ரம்போட வாக்குறுதி வந்து எப்படி பார்க்கிறது? ட்ரம்பனுடைய வாக்குறுதியை யாராவது இன்னைக்கு நம்புவாங்களா? அவர் சொன்னது ஏதாவது நடந்திருக்குதா? முன்னால என்ன சொன்னாங்க? ஜூன் 2025ல 12 நாள் யுத்தம் நடந்தது. இதே மாதிரி ஈரான் அடி அடின்னு அடிச்சாங்க. இதோட எல்லா அணு ஆயுத தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளே முடிச்சிட்டோம்னாங்க. இப்ப ஏன் திருப்பி வந்து அங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க? ரெண்டாவது, என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இன்னும் 1 மாசம் ஆனா ட்ரம்ப் அதிபராக இருப்பாரான்றது கேள்வியா இருக்கு. ட்ரம்புக்கு எதிரான எதிர்ப்பு குரல் வலுவாகிக் கொண்டே இருக்கிறது. குடியரசுக் கட்சிக்காரங்க ஆங்காங்கே நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் வந்த பிறகு எல்லா தேர்தல்களும் தோல்வி நடந்துட்டு இருக்குது. மேயர் தேர்தல்ல ஜொரான் மம்தானி மட்டும் இல்ல, பல மாகாணங்கள்ல மேயர்களாக குடியரசுக் கட்சி ஆட்கள் தான் வந்திருக்காங்க. குடியரசுக் கட்சின்றதுனால கட்சி நல்லவங்கன்னு நான் சொல்லல. அந்த கட்சியில இருந்தவங்களும் இந்த மாதிரி தவறுகள் செய்திருக்கிறாங்க யுத்தத்தை பொறுத்தவரையில. அதே நேரத்துல இன்னைக்கு வந்து அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடியவர்கள் கூட புதிய ஒரு கொள்கையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் டெமோக்ரஸின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால 1 மாசம் நெத்தானியாஹு உயிரோட இருப்பாரா, இல்ல ட்ரம்ப் அதிபராக இருப்பாரா அப்படின்றதே இப்ப கேள்விக்குறியா இருக்குது. அதனால ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, அவரு டாரிஃப் டைம்ல பார்த்தோம்ல, இன்னைக்கு ஒரு டாரிஃப், நாளை 24%, அடுத்த நாள் 50%, அடுத்த நாள் 150%, அது பிறகு திருப்பி கீழே. இப்படி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்து செய்துகிட்டே இருக்கக்கூடிய ஆளை நம்பி நாம வந்து இது விலையெல்லாம் உடனே குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. காரணம், இந்த ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்ன்னு ஒப்பெக் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர் நின்னு போனா கூட பழைய நிலையை எட்டுவதற்கு பல மாதங்கள் ஆகும். ஏன்னா மூடப்பட்ட அழிக்கப்பட்ட எண்ணெய் கிணறுகளை திருப்பி உடனே நீங்க வந்து சரி பண்ணி எடுக்க முடியாது. சிலதை அப்படியே விட்டுட்டு வேற இடத்துல புதுசு தொடங்க வேண்டியது இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஒருவேளை கொஞ்சம் வேகமாக அதுக்கு பிறகு மூவ் ஆகலாம். இன்னும் உற்பத்தி இருந்தா தானே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு வந்து ட்ரம்ப் சொல்ற மாதிரி சீக்கிரமா எதுவும் முடிய போகணும் இல்லை. விலைவாசி என்பது விண்ணை முட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இந்தியாவில் கூட போகுது. இதுல விளைவுகளாக நான் பல விஷயங்களை இந்தியாவில் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்தியர்கள் கல்ஃப் நாடுகள்ல வேலை செய்யறாங்க. அதுல ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னால பார்க்கும்போது 52,000 பேர் இதுவரை திரும்பி வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. வேலைக்கு உத்தரவாதம் இல்லைன்னு. இன்னும் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வருவாங்க. விமானங்கள் இல்லாதனால அங்கிருந்து இங்க வரவும் முடியாது. அவங்களுடைய அந்த ரெமிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, வீடுகளுக்கு மாசந்தோறும் அனுப்பக்கூடிய என்ஆர்ஐ ரெமிட்டன்ஸ், அது நின்று போகும். கேரளாவினுடைய பொருளாதாரம் இதுல ரொம்ப பாதிக்கும். கேரளாவில இருந்தும் கூடுதலான என்ஆர்ஐஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்தும் கணிசமான இருக்காங்க. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்நிய செலாவணி இதுலயும் கடுமையா பாதிக்கப்படும்ன்றீங்க. அந்நிய செலவாணி பாதிக்கப்படும். உங்களுக்கு அவங்க அனுப்பக்கூடிய பணமே வராத. அப்போ வீட்டுல அதை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கும் பாதிப்பு, அரசாங்கத்துக்கும் பாதிப்பு. அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்நிய செலவாணி கிடைக்காது. ஏற்றுமதி ஏற்கனவே 62,000 கோடி இதுவரைக்கும் இழப்பு வந்துடுச்சுன்னு சொல்றாங்க இந்த 10 நாளையில. அந்த தொழில்கள் எல்லாம் மூட வேண்டிய சூழ்நிலை வரும். பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, மின்சாரம் இல்லைன்னா எந்த தொழிற்சாலை ஓட முடியும்? அப்போ அவ்வளவு வரைக்கும் வேலை வாய்ப்பு என்பது இழப்பாகும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐடி செக்டார்லயும் இதே பாதிப்பு வரும். அவங்களுக்கு தேவையான இப்போ ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்றதுக்கு நிறைய எனர்ஜி வேணும், வாட்டர் வேணும். இன்னைக்கு எல்லாமே ஏஐ நோக்கி போன பிறகு
அதுக்கு ஏராளமான எனர்ஜியும் வாட்டரும் தேவைப்படுது. இதுவே இப்ப கேள்விக்குறியாயிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கி அமெரிக்காவுல படிச்சுட்டு இருக்கக்கூடிய, வெளிநாடுகள்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மாணவர்கள், அவங்களுடைய படிப்பு கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு யாரும் விசா வாங்கி போக முடியாது. அங்க இருக்கிறவங்க இங்க இருந்து வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. கடைசியாக விலைவாசி கூடும்போது இங்க இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாதிக்கப்படுவார். நடுத்தர மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா அரசு இதுக்கு முன்னால அந்த திட்டத்தை தயாரிச்சிருக்கணும். என்னைக்கு நெத்தன்யாவை போய் கட்டிப்பிடிச்சிட்டு வந்தாரோ அன்னைக்கே உட்கார்ந்திருந்து நாம எப்படி இதுக்கான எதிர் தயாரிப்புகளை செய்ய போகிறோம் அப்படின்றத செய்திருக்கணும். இன்னும் செய்யல. இப்போவாவது செய்யணும். சார், இப்போ எனக்கு இறுதியான ஒரே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதே நிலை தொடர்ந்தால் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயரக்கூடும் என்ற ஒரு விஷயத்த அபாயத்தை சொல்றீங்க. பெட்ரோல், டீசல் விலை வந்து எந்த அளவுக்கு ஏறும் என்ற உங்களோட கருத்து சொல்லுங்க. அதேபோல கேஸ் விலை எந்த அளவுக்கு ஏறும்? அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்குமா? சாமானியர்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பிரைஸ் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மத்திய, மாநில அரசுகள் இதுல என்ன பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும்? இப்ப முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அவரும் எப்படியா போர்க்கால அடிப்படையில நம்ம இதை வந்து கையாள வேண்டிய சூழ்நிலைக்கு மாநில அரசுகளும் தள்ளப்பட்டிருக்கின்றன. என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாநில, மத்திய அரசுகளுக்கு இருக்கு? பிரிகாஷனரி மெஷர்ஸ் என்ன எடுக்கணும்? நிறைவான கருத்து. இதுல பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு தான். ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு ஒண்ணு எல்லா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களையும் அரசுடைமையாக்கணும். அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து உற்பத்தியை சீராக்கணும். அதே மாதிரி விநியோகத்தை சீராக்கணும். கள்ளச்சந்தையில விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும். இன்னொரு பக்கத்துல தமிழ்நாட்டுல மட்டும்தான் இன்னைக்கும் ஏழைகளுக்காவது 35 கிலோ அரிசி, கோதுமை, மற்ற பொருட்கள் கிடைக்குது. அது மற்ற மாநிலங்கள்ல கிடையாது. ஒன்றிய அரசு கொடுக்கிறது வெறும் 5 கிலோ தான். அப்போ இம்மீடியட்டா நீங்க தேவையான உணவுப் பொருட்களும், மண்ணெண்ணெய் முடிஞ்சா மண்ணெண்ணெய், கேஸ விலையை கூட்டாம அதை கட்டுப்பாட்டுல வைக்கணும். அது கொடுத்தாதான் ஒன்றிய அரசு மக்களை பாதுகாக்க முடியும். நீங்க கேட்டீங்க இல்லையா, சாமானிய மக்கள், அடானி அம்பானிக்கு இதனால பாதிப்பு வராது. அவங்க இதை வச்சும் லாபம் சம்பாதிப்பாங்க. இன்னைக்கு அடானியனுடைய போர்ட் தான் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஹைஃபா போர்ட். அது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அழிஞ்சாச்சு. அவர் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து காசு வாங்கி அவர் தப்பு வச்சுக்கிடுவாரு. ஆனா சாமானிய மக்கள் இதுல கடுமையாக பாதிக்கப்பட போறாங்க. உணவு பற்றாக்குறை வரும், பெட்ரோலிய பொருட்களுடைய பற்றாக்குறை வரும், மின்சார பற்றாக்குறை வரும். அப்ப இது எல்லாத்துக்குமே மக்கள் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணணும், யோசிக்கணும். கேண்டில் தயாரா வச்சிருக்கணும். அதே மாதிரி விறகு அடுப்புக்கு தயாரா இருக்கணும். மின்சாரம் இல்லாம தூங்க பழகணும். இப்படி கடுமையான பாதிப்புகளை, வசதியா இருந்தவங்களுக்கு கூட கரண்ட் இல்லைன்னா ஏசி ஓடாத, ஏசி இல்லாம தூங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப சம்மர் வருது. அடுத்த சம்மர் சில மாதங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட போறோம். இது எல்லாத்துக்கும் மக்கள் தயாரிப்பு செய்யணும்னு சொன்னா இதுல அரசாங்கத்துக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கு. அரசு திட்டமிட்டு ஒன்றிய அரசு சில நடவடிக்கைகள் நான் சொன்ன மாதிரி, மாநில அரசுகளை பொறுத்தவரையில மக்கள் நலனில் அக்கறை காட்டக்கூடிய அரசுகள் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தும். தமிழ்நாடு முதல்வர் இதை பற்றி யோசிக்கிறாருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தோஷம். அப்போ அதுல அவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி கூடுதல் இது பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய விண்ட் எனர்ஜி தமிழ்நாட்டுல நிறைய உற்பத்தி ஆகுது. அதை கூடுதலா கண்ட்ரோல் பண்ணி நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன செய்ய முடியும். ஆனா இதெல்லாம் போறது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கிரிட்டுக்கு தான் போகும். டைரக்டா நாம வாங்க முடியாது. சோலார் அதே மாதிரி. அப்போ இந்த சோலாரை கூட சென்ட்ரலைஸ்டு கிரிட்டுக்கு போறதுக்கு பதிலாக டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்தந்த பகுதிகளில் உற்பத்திக்கு விநியோகம் பண்றதுக்கு மாதிரி உள்ள ஏற்பாடுகளை செய்யலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ட்ரெயின், இங்க பாத்தீங்கன்னா சென்னையில பெரிய பாதிப்பு. இந்த ட்ரெயின் சர்வீசஸ் சீப்பா போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ அங்க ஏதோ ரிப்பேர் அதுன்னு சொல்லி இப்போ போதுமான அளவுக்கு ஓடல. அப்பா ஆமா, அதை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூடனாதான் மக்கள் வந்து
டூ வீலரையும் காரையும் யூஸ் பண்றதை குறைப்பாங்க. கட்டுப்படுத்தணும். ஆர்டரே கூட போடலாம். இந்த பிரச்சனை தீர்றதுக்கு வரைக்கும் நீங்க பொது டிரான்ஸ்போர்ட்டை தான் பயன்படுத்தணும். தனியா ஒருத்தரும் டிராவல் பண்ணக்கூடாது. சில நாடுகள்ல அந்த கண்ட்ரோல்ல இருக்கு. தனியா நீங்க கார் ஓட்டக்கூடாது. யாருக்காவது லிஃப்ட் கொடுத்தாவது 4 பேரை கூட்டிட்டு போங்க. நீங்க தனியா மட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கு. எனர்ஜி சேவிங்காக. டெல்லி போன்ற மாநகரங்கள்ல அந்த பொல்யூஷன் காரணம் காட்டி பல வாகனங்கள், டீசல் போன்ற வாகனங்களுக்கெல்லாம் தடை கூட விதித்திருக்கிறார்கள். ஆமா. அது ஏற்கனவே நடந்திருக்குது. கேஸுக்கு மாற சொன்னாங்க. இப்போ கேஸே தட்டுப்பாடு வரும்போது அவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்றது பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அது எல்லா கேஸும் தானே ஷார்டேஜ் வருது. ஆமா, ஆமா. வெறும் குக்கிங் கேஸ் மட்டும் இல்ல, எல்லாமே ஷார்டேஜ் வரும். அப்ப அவங்க கேஸை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காரும் சரி, ஆட்டோவும் சரி, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுது. ஒன்றிய அரசு மாநில அரசுகளையும் கலந்து பேசணும். இதை பற்றி ஒரு அவசர கூட்டம் நடத்தணும். ஓகே. பார்லிமெண்ட்ல இதை பற்றி விவாதிக்கவே தயாரில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்புறம் எவ்வளவு கேவலமா இருக்கு. எவ்வளவு முக்கியமான பிரச்சனை டே நாட்டோட. பிஃபோர் எஸ்டர்டே மத்திய அரசு, குறிப்பா பிரதமர் மோடி தலைமையிலே ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரிஸ் கூட ஆலோசனையில ஈடுபட்டார்ல, இந்த போர் சம்பந்தமா என்ன நம்ம பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அலட்சியமா இல்லையே மத்திய அரசு, இயங்கி தானே இருக்கு. எங்க சீஃப் செக்ரட்டரி தான் ஒரு மாநில அரசுல தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? மாநில அரசுகள் தேர்ந்தெடுக்கக்கூட முதல்வர்களோட நிதியமைச்சர்களோட பேச மாட்டாரா? பேச வேண்டாமா? நாமெல்லாம் தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தானே பாராளுமன்றத்துல நேற்றுல இருந்து கூச்சல் போட்டிருக்காங்க. இந்த சபாநாயகருக்கு மேல உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கூட பின்னால பாத்துக்கலாம். முதல்ல இந்த பிரச்சனையை பேசுவோம். இது மக்களை இன்னைக்கு பாதிக்கக்கூடிய பிரச்சனைன்னா அதை பத்தி விவாதிக்க மாட்டாருங்களாம். வெளியுறவுத்துறை அமைச்சரை அவரா ஒரு சோமோட்டோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் ஓடிடுறாரு. பிரதமரை காணும், பதில் பேச மாட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரு அமெரிக்கா சொன்ன விஷயங்களுக்கு கூட எதுக்கும் பதில் சொல்லல. அப்படி இருக்கும்போது நீங்க மக்களை பற்றி கவலைப்படுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சீஃப் செக்ரட்டரிஸ் மட்டும் நினைச்சு என்ன செய்ய முடியும்? முடிவெடுக்கக்கூடியது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள், அவங்களோட பேசணும். நிச்சயமா சார். இந்த வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் எதிரொலியாக இந்தியா எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை சந்திக்க போகிறது, அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்பே எடுத்திருக்க வேண்டும். அதை தவறியது. இப்போதாவது விழித்துக்கொண்டு அந்த முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டும். பாரபட்சமின்றி முன்னெடுக்க வேண்டும். முதலாளிகளுக்காக வளைந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் மத்திய அரசிற்கு நீங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கீங்க. சாமானியர்கள் நிச்சயமாக இதில் பாதிப்படைய போகிறார்கள். அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் போன்ற இவைகளெல்லாம் விண்ணை தொடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி, வணக்கம்.